மார்க்கெட் வந்து கடையடைப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதாவது 120 ரூபா முதல் சுங்கம் இருந்ததுங்க. அதை கம்மி பண்ணி கொடுக்க சொல்லி முதல் நகராட்சிக்கிட்ட போய் கேட்டுங்க. கெஜெட்டில் 120 ரூபா இருக்குதுங்க, மறுஏலம் வரப்போகுதுங்க. கெஜெட்டில் இருக்கிற 120 ரூபாய் குறைச்சி அதுக்கப்புறம் மறுஏலத்தை விடுங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்குறோங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து போராட்டம் நடக்கிறது வந்துங்க, இங்கே கவுன்சிலர் சிவசமூகம்ங்கிற ஒருத்தரும் இந்த திமுக நகர செயலர் மகனும் சிவபாரதியே ஒரு பேர் என்னமோ பாரதின்ட்டுங்க. அவங்க 2 பேர் வந்து கேட் ஏதோ மூடிட்டு ரகலை பண்ணிங்க. நைட்டு ஒரு 7-8 மணிக்கு வந்து கேட்டு சாத்திட்டு உள்ளே ஆறி விட மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி வியாபாரிகள் எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு உள்ள விட மாட்டேன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி அவர் தகாத வார்த்தைகளை திட்டி அவர் காலில் விழுந்ததாக இந்த கேட் ஓப்பன் பண்ணுவேன்னெல்லாம் சொல்லி பேசிங்க. இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் மன உளைச்சல் ஏற்படுத்திட்டாருங்க அவர் பேசி. அதனால் அவர் பேசுனது தவறு, அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ கடையெடுப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கிறோங்க. மேலும் உங்கள் கோரிக்கை? எங்களுடைய கோரிக்கை வந்துங்க, இந்த டெவலப்பே இல்லாத புளியம்பட்டி ஊரில் இந்த மார்க்கெட்டு இந்த டெவலப்பும் இல்லைங்க. 120 ரூபா தினச்சரி எங்களால் கட்ட முடியாதுங்க. இது குறைச்சி கொடுக்க சொல்லி நாங்கள் நகராட்சியில் மனு கொடுத்துக்கிறோங்க. அதாவது கெஜெட்டில் வந்து 120 ரூபா இருக்குதுங்க. அந்த கெஜெட்டை குறைச்சிட்டு 2வது மறு ஏலம் விடுங்க. இப்போ ஏலம் விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 60 லட்சம் ரூபாய்க்கு போனது 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு சாதகமாக்கிங்க ஏலக்காரருக்கு. ஆனால் இவங்க கெஜெட்டில் 120 ரூபா இருக்குது, அதே கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் கெஜெட் அது 50 40 இதான கம்மி பண்ணிட்டுங்க, ஏலத்தை விடுங்க, அதே சுங்கத்தை நாங்கள் கட்டிக்கிறோங்க. அதுதான் நாங்கள் எங்களுடைய முழுமையான கோரிக்கைங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தொடங்கினதுங்க. இதில் வந்து இவங்க இந்த கவுன்சிலர் 15வது வார்டு கவுன்சிலர் வந்துங்க இந்த கேட்டு சாத்திட்டு அவரும் நகரச்சேவன் மகனும் 2 பேர் வந்து கேட்டு சாத்திட்டு உள்ளோட மாட்டோம் வியாபாரிகள்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு ரகலை பண்ணிங்க. எங்கள் பொருள் கொண்டாந்து உள்ளே வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இந்த மார்க்கெட்டை காலையில் இயங்குகிற மார்க்கெட்டுங்க, நைட்டு பூரா சரக்கு வருங்க, விடியற்காலையில் வியாபாரம் ஆகுங்க. அதனால் வந்து இரவு நேரங்கள் வந்து நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வந்து கேட்டு சாத்திட்டு பெண்கள் 11 மணி வரைக்கும் இங்கே இருந்தாங்க. பொம்பளைங்க எல்லாம் இருந்துட்டு ரகலையெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு 11 மணி ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே தான் போனாங்க. பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனையை அவங்க 2 பேர் பண்ணி விட்டாங்க. இது வந்து வியாபாரிகளெல்லாம் வந்து மன உளைச்சலுக்கு ஏற்பட்டாங்க. அவங்க பண்ணின தப்புக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை கொடுத்துருக்குறோங்க. இது தகுந்த நடவடிக்கை எடுத்தால் தான் மறுபடியும் வந்து இங்கே கடை போடுவோம், இல்லைன்னா அது வரைக்கும் கடை போட மாட்டோம்னு அறிவிச்சுக்கிறேங்க மார்க்கெட் வியாபாரி சங்க சார்பில்.